65ல் தான் வந்து கட்டாய இந்தி ஆக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷம் இருக்கும்போதே நம்ம ஒரு வருஷம் முன்னாடியே ஏன் அந்த ஏற்பாடு பண்ணணும், அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்குமேன்னு அந்த உணர்வுக்கு வந்து அவர் தடை போடலை. நுழையிறப்ப நுழையிட்டு நம்ம அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தே ஆகணும், முதல்ல தமிழை காப்பாற்றணுன்ற அந்த உணர்வு தீவிரமாக அவருக்குள்ளேயே இருந்திருக்கு. அதனால உடனே அந்த 24ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி சைக்கிள், அவருடைய சொந்த சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிள் எடுத்துகிட்டே போய் மேலப்பழுவூரில் அவருடைய நண்பர் நான் ராமலிங்கன்றவர்கிட்ட அந்த சைக்கிளை ஒப்படைச்சிட்டு நான் திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன், வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏ தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாய் துடித்து சாகப் போகிறேன். ஏ தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் போர் முனை செல்லுகிறேன். நான் செத்த பிறகாவது ஏன் இந்தி, எதற்காக இந்தி என்று மக்கள் கேட்கட்டும். செத்து எலும்பாய் கிடக்கும் சின்னசாமி அப்படின்ற அந்த கரெக்டாக அந்த வாசகத்தை மட்டும் எழுதி வச்சது. 3 கடிதமாக அங்கேருந்து 24ஆம் தேதி திருச்சியிலேருந்து போட்டு 17 லிட்டர் பெட்ரோல். அதாவது இந்திய சட்டங்கிறது 17வது சட்டமாக அதை வந்து நிறைய எரிச்சிட்டு தானே அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து சிறையில் அந்த 17வது இந்திய எதிர்ப்பு சட்டங்கிறத குறித்து அந்த 17 லிட்டரை வாங்கியிருக்கிறார். வாங்கி அந்த ரயில்வே நிலைய சந்திப்பில் எப்பயும் போனாரோ பொருள் உட்காந்துருந்துருக்காரு. உட்காந்து விடைகால 4 மணி 4லேருந்து அப்படியே தனக்கு மேலே கூட ஊற்றிக்காமல், அப்போ வந்து அறவாரம் இல்லாத ஒரு அமைதியான இடம், அந்த இடம் சுற்றி ஊற்றிருக்காரு. அந்த 17 லிட்டருங்கிறது எவ்வளோ ஒரு இடத்துக்கு பரவுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு நடுவில் நின்றுட்டு மிச்சம் இருந்த ஏதோ ஒரு வேஸ்டியை தூக்கி மேலேயும் போட்டுக்கிட்டு நடுவில் நின்றுட்டு ஊற்றி பற்ற வச்சுக்கிட்டு தான் அந்த ஒளி தெரிஞ்ச பிற்பாடு தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஜனங்க பக்கத்தில் வரவும் தான் அந்த குரல் மட்டும் கேட்குது. அவ்வளவு தீ காடு மாதிரி எரியிற இடத்துல நடுவில் எங்கே ஆள் இருக்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் குரல் மட்டும் தமிழ் வாழ வேண்டும், இந்தி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் வந்து ரொம்ப பலமாக கத்தியிருக்கிறாரு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அணைக்க பார்த்துருக்காங்க, அணைக்க முடியாமல் அப்புறம் ரொம்ப போராடி அணைச்சி எரிஞ்சு கீழே விழும்போதும் போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க, நீ யாரப்பா தீ குளிச்சிருக்கேன்னு. நான் தமிழுக்காக தான் தீ குளிக்கிறேன், என் பேர் சின்னசாமி, தமிழ் வாழணும் இந்தி ஒழியணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டையும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வச்சிருந்த அந்த பையை போய் பார்த்துருக்காங்க.